இசைக்குழுவினரை உங்கள் மத்தியில் அறிமுகம் செய்ய விரும்புகின்றேன். இங்கே அழகாக இசை வாசித்துக் கொண்டிருக்கின்ற, கீபோர்டு வாசித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர் அவர் ராஜதாஸ் என்கின்ற சகோதரர். நம்முடைய அருகாமையில் உள்ள கிறிஸ்டியானகத்தை சார்ந்தவர்கள். என்னுடைய சொந்த ஊர் கிறிஸ்டியானகம். என்னையும் இசை வழியிலே அநேக காரியங்கள் வழிநடத்திய அன்பு சகோதரர் அவர்கள் ராஜதாஸ் அவர்கள் இந்த நாள் மத்தியில் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக கிளாரினட் வாசிக்கின்ற அருமையான சாலமோன் அவர்கள் நாடுமாவடியை சார்ந்தவர்கள், அநேக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் அவர்களையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த தவேலா வாசித்து அவர்கள் இந்த 6வது பஜனை என்று சொல்லுகிறேன். 6 பஜனையில் அவங்க என்ன செய்யறாங்க, கூடவே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அருமையான தெய்வமணி ஐயா அவர்களையும் வாழ்த்துக்கின்றேன். நார்கோவில் என்ன செய்திருக்காங்க, நமக்காக இந்த நாளில் அவங்க சிரமம் எடுத்து வந்திருக்கின்றார்கள். அடுத்ததாக இங்கே தேர்ட் வாசிக்கிறவர் அவர் புது மாப்பிள்ளை. அவர் பேர் ராபர்ட் பாலியன்பன் ஊழியர் அந்தோணி அவர்களுடைய மகன், நேசரத்தை சார்ந்தவர். அடுத்த மாதம் அவர் கல்யாண பிஸியில் இருப்பார். வருவாரா வரமாட்டாரா தெரியாமல் ஃபோன் பண்ணேன். எப்படியோ நமக்கு டேட்டு கொடுத்துட்டாரு. ஸோ அவரையும் நான் வாழ்த்தி அவரை வரவேற்கின்றேன். ஆக விஞ்ஞானபுரம் ரொம்ப பிடித்த ஊர். அதாவது உடம்புடி விஞ்ஞானபுரம், அது கிறிஸ்டியானபுரம் விஞ்ஞானபுரம் எல்லாம் ஒரு சகோதரர்கள் என்று என்ன செய்யலாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட நல்ல அன்பும் நல்ல கிருபைகளையும் பெற்ற ஒரு ஊர். இந்த ஊர் பக்கத்துல வந்துருச்சுனாலே நான் எந்த ஊர்ல ஊழியம் செய்தாலும் எங்க வண்டி இந்த ஊர் பக்கம் வரும்போது எங்க மண் வாசனை செய்கிறோம் வீசிடும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிருபைகளை ஆண்டவர் இந்த பகுதிகளுக்கு தந்திருக்கின்றார். விஞ்ஞானபுரம் மண் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு மண். இந்த வானத்தை அளாவுகின்ற இந்த கோபுரம் கட்டப்பட்டிருக்கின்ற இந்த ஆலயம் ஜான் தாமஸ் ஐயா அவர்களால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் பல ஆண்டுகள் சரித்திரம் பெற்ற ஒரு ஆலயம். நம்முடைய வீடுகள் சரித்திரம் பெற்ற வீடுகள். ஏன் இங்கு உள்ள ஒவ்வொருவரின் வாழ்க்கையோடும் அந்த சரித்திரம் பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை ஒருவர் நினைக்க முடியாது, மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த மண்ணிலே இந்த நாளிலே இந்த பஜனை ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்த மேலான வாய்ப்புக்காக இந்த தேவனுக்கு நான் கோடான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவனுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளி இந்த பஜனையின் வாயிலாக நம்மையும் பிரகாசிப்பிக்க அந்த அவருடைய அருள் பிரசன்னத்தை வரவேற்று இந்த பஜனை பிரசங்கத்தை நாம் துவங்கலாம். வரவேணும் முதன் மாமரை மாசன்
வாழ்க்கையில வேலை தேடிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு வேலை தேடிட்டு இருக்கும்போது எங்க ஏறினாலும் அவனுக்கு வேலையே கொடுக்க மாட்டேங்க. இங்க எத்தனை வாலிபர்கள் இருக்கீங்க, எத்தனை பேர் வேலையை தேடிட்டு இருக்கீங்க? யாராவது கையை தூக்க முடியுமா? யாருமே வேலை தேடலையா விஞ்ஞானபுரத்துல? சரி, கர்த்தர் எல்லாத்துக்கும் வேலையை கொடுத்து வச்சிருக்கிறாரு, நான் நம்புறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, அப்ப அந்த வாலிபன் எங்க போனாலும் அவனுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. கம்பெனியா ஏறான், சர்டிபிகேட்டை வாங்குறாங்க, பார்க்கறாங்க, அனுப்புறாங்க. அடுத்த கம்பெனிக்கு ஏறான், சர்டிபிகேட்டை வாங்குறாங்க, பார்க்கறாங்க, அனுப்புறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போதுதான் இவன் பார்க்கறான், இதுக்கு மேல நம்ம வேலையை தேடிக்கணும்னு ஒப்பேராது. நமக்கு இனிமே வேலை எவனும் கொடுக்க போவதில்லை, நமக்கு வேலை நம்ம வீட்டில் இணைஞ்ச போவதில்லை, நம்மளை வைக்க போவதில்லை. நேரா நம்ம தண்டவாளத்தை விழுந்து செத்துற வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு என்ன பண்றான், நேரா அவன் தண்டவாளத்துக்கு நேரா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கலாம். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் வர நல்ல ஒரு ட்ராக்கை தேர்ந்தெடுத்து அந்த ட்ராக்ல அழகாக தலையை வச்சு வீட்டுல படுக்கிற மாதிரி ஜம்முன்னு படுத்துக்கலாம். பாருங்க, அங்கேயும் இவன் நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் என்ன செய்யல வரல. அவன் பார்க்க இந்த பக்கம் திரும்பி பார்க்க, இந்த பக்கம் திரும்பி பார்க்க, எந்த பக்கமும் என்ன செய்யல, ஒரு ட்ரெயின் வரல. அப்படி இருக்கும்போது தான் ஒரு சத்தம் கேட்குது. ஒருத்தர் அங்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு, என்னைய மாதிரி ரொம்ப சத்தமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பெரிய கூட்டம் நடக்கிற மாதிரி தெரியுது. சரி, என்னதான் நடக்குது போய் பார்ப்போம்னு விரும்புவாங்க. அவர் 1 மணி நேரம் பேசுறாரு, மணி 7 மணி நேரம் ஆச்சு. எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. 1.5 மணி நேரம் ஆச்சு, அப்பவும் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அழகா இருந்துச்சு அந்த பேச்சை கேட்கிறது. அப்படியே உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறான். கேட்டுட்டு இருந்தவன் திடீர்னு பார்த்தான், இதுக்கு மேல நம்ம நினைச்ச கூடாது, தற்கொலை பண்ற முடிவு நினைச்ச கூடாது, எடுக்கவே கூடாது ஒரு முடிவு எடுத்தான். எடுத்துட்டு அந்த பேச்சாளரை சந்திச்சு அவர்கிட்டையும் பேசிக்கொண்டு முடிஞ்சோன்னு வாரம் அந்த பேச்சாளரை பார்க்கிறான், கையை கொடுக்கிறான். நான் தண்டவாளத்தை சாப்பிட்டு வந்தேன், உங்க பேச்ச கேட்டு மனம் மாறிட்டேன். இந்த பேச்சாளர் ரொம்ப சந்தோஷங்க. அவரு நகல அப்படிதான் ஏதாவது செய்தி கொடுத்துட்டு முடிஞ்ச உடனே, ஐயா உங்க செய்தி நல்லா இருந்துச்சு சொன்னாலே எங்களுக்கு 10 கிளாஸ் காப்பியில சீனியை போட்டு குடிச்ச மாதிரி இருக்கும். அல்லேலூயா. பேச மாட்டீங்களோ, சிரிக்க மாட்டீங்களோ? சரி, அங்க பாருங்க, அந்த பேச்சாளர் ரொம்ப சந்தோஷம். அவர் பார்க்கிறாரு, சரி எப்படியாவது நம்ம பேசுறது நீங்க ஒருத்தனையாவது தொட்டிருக்கேன்னு சொல்லிட்டு, எப்ப நான் பேசுறதுல எந்த பகுதி ஒண்ணு தொட்டுச்சு அப்படின்ட்டு அவர் கேட்கிறாரு. சரி, அந்த பகுதி நம்ம மற்ற இடங்கள்லயும் சொல்லலாமே அப்படின்னு. அப்பதான் வாலிபன் சொல்லுறான், ஐயா இந்த இடத்துல எத்தனை பேர் இருப்பாங்க? அவர் கவுண்ட் பண்ணி பார்க்கிறாரு. இப்போ எப்படி ஒரு 2000 பேர் இருப்பாங்க அப்படின்னு. அவன் சொல்றான், இந்த 2000 பேரும் பேச்ச கேட்டுட்டு இருக்கானுங்க, 1.5 மணி நேரமா இருக்கிறானுங்க. சாவடிக்கிற ஓம் பேச்ச கேட்டுட்டு இவனுங்களே வாழும்போது நான் யாரும் வாழக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேரு பேசுறதுனால மாறுறாங்கன்னு நினைக்காங்க. ஆனா அவர் பேச்ச கேட்டு இவன் என்ன செய்யல, மாறல. அவங்களுடைய அந்த வாழ்க்கை வழியை பார்த்துட்டு என்ன செய்யலாம், மாறுறான். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்க இப்படி முறைச்சு பார்க்கறதுக்கு நான் ஒண்ணு என்ன செய்யல, செவ்வாய் கிரகத்துல இருந்து வரல, சூரியனுக்கு உட்கார்ந்துக்கிட்டு தப்பிச்சு வரல. நானும் உங்களை போன்ற பாடுள்ள மனிதன் தான். இன்னும் ரொம்ப தெளிவா சொன்னா, விஞ்ஞானபுரத்துல இருந்து 10 நிமிஷம் தூரத்துல கிறிஸ்டியான ஊர் இருக்கு. அந்த கிறிஸ்டியான இடத்துல கிருபைமணி ஒரு சார் இருக்காங்க. அந்த சாருடைய மகன் தான். இப்படி அந்த ஆளு பேசுற மாதிரி எவ்வளோ பேசுறாரு, என்னமோ பேசுறாருன்னு கேட்டு நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. கொஞ்சம் கவனமா நினைச்சணும். நீங்க இந்த 2 மணி நேரம் மிக உங்கள் சிந்தனையை கொடுத்து கேட்கும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்கின்றேன். நல்லது செய்வது சரியா இல்லை நல்லது செய்வது தவறா? நல்லவனாய் வாழ்வது எளிதா இல்லை நல்லவனாய் வாழ்வது அரிதா? உண்மையாய் வாழ்ந்தால் எனக்கு மேன்மை கிட்டுமோ, இல்லை என்றால் உண்மையாய் வாழ்ந்தால் எனக்கு
தரித்திரம் தான் கிட்டுமோ? இப்படி பல கேள்விகளோடு நீங்கள் இருக்கலாம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக இருக்கின்ற ஒரு சரித்திரத்தை தான் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களாங்க? ஒரு கேள்வி ஒண்ணு கேட்பேன், நான் அடிக்கடி கேள்வி கேட்பேன், பார்த்துக்கோங்க. நீங்க பதில் சொன்னீங்கன்னா ஐடியில இருந்து குக்கர்லாம் கொண்டு வரல, கொஞ்சம் அந்த சின்ன டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி என்ன செய்திருக்கேன் வச்சிருக்கேன். ஆகையினால இதையாவது ஒண்ணு உங்களுக்கு என்ன செய்வோம், சந்தோஷமா கொடுப்போம். நீங்க அட்டன்டிவா இருந்தீங்கன்னா என்ன செய்யலாம், பதில சொல்லலாம். சரியா? நீங்க அப்படியே முறு குறு பாத்தீங்கன்னா கேள்வியை கேட்க மாட்டேன், அப்படியே என்ன செய்வேன், ஓடிவேன். பக்கத்துல தான் எங்க ஊர். நல்லா கவனிங்க. முதல் கேள்வி, பவுலால் உயிரோடு எழுப்பப்பட்டது யார்? தெரிஞ்சவங்க டக்குனு கையை தூக்கி ஜம்முன்னு எழுதி சொல்லுங்க. அந்த அக்கா என்னது, வைதேகியா? ஐதீகம். நல்லா அழகா கரங்களை தட்டலாமா? அந்த அக்கா வந்து கொஞ்சம் படிக்கலாம். கொஞ்சம் கையத்தான் தட்டுங்களேன். உயிரோடு ஆண்டவர் எழுதிய நாளிலே யார் யாரெல்லாம் உயிர் எழுப்புனாங்க, எப்படி உயிரோட எழுப்புனாங்க, அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்கப்படும். ஆயத்தமாக இருக்கிறது. விஞ்ஞான குலத்தினிலே துணிய பவுலின் ஆலயத்திலே அரிசியம் கற்றுக்கொண்டு கொஞ்சம் கையத்தான் தட்டுங்க. பாட்டுதான் எனக்கு தெரியும், கையை அழகா தட்டலாம். நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க ஊர்லயும் இதே மாதிரிதான் நல்ல ஒரு மண் தர. அப்போ பாவம் சத்திரத்துல வந்து ஜெபதாஸ் அப்படின்னு ஒரு ஐயா வருவாங்க. உங்களுக்கு மண்ணை கூட நோண்ட முடியாத அளவுக்கு வச்சிருக்காங்க, கீழே மேட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஆனா நாங்க மண்ணுல தான் என்ன செய்வோம், உட்காருவோம், அந்த மண்ணை பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருப்போம். திடீர்னு கோவம் வந்துச்சுன்னா யார் மேலேயாவது கலந்துக்கு என்ன செய்வோம், எரிவோம். இப்படி நிறைய சேட்டைகள்லாம் பண்ணுவோம். நம்ம எல்லாம் இந்த குருத்துவ நியாயத்தை தாண்டி வந்திருக்கோம். பார்த்தீங்களா? என்ன குருத்துவ நியாயம் கொண்டாடுனீங்களா? அப்படியே அழகா வீடு வீடா போய் நல்லா குருத்தோட பூ அலங்காரம் பண்ணி வச்சிருப்பீங்களா? இந்த குருத்தோட ஞாயிறோட நம்ம பிள்ளைங்கிட்ட பல திறமைகள் வெளியே வரும். அழகா பூ அலங்காரம் பண்ணுவாங்க. என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? குருவானவர் ஆலயத்தில் அவர் கஷ்டப்பட்டு நைட்டு ஃபுல்லா தூங்காம முடிச்சுட்டு என்ன செய்வாரு, பிரசங்கத்தை ரெடி பண்ணி கொண்டு வருவாங்க. நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் இந்த விரலுக்கு மோதிரம் செஞ்சிருக்கேன், இந்த விரலுக்கு மோதிரம் செஞ்சிருக்கேன், காசு வைக்கிறதுக்கு பசு செஞ்சிருக்கேன். எதுல?
எதுல? நீங்க நல்லா தெளிவா தான் இருக்கீங்க. அப்படி பாட்டு ஐயா பாடுவாங்க, ஓசெல்லாம் பாடுவோம் இயேசுவின் தாசரை. ஆனா நம்ம ஆட்கள் எப்படி தெரியுமா செய்வாங்க? ஓசென்னா பாடுவோம், ஓதிரம் போடுவோம், ஆட்சி பக்தி பூக்கள் எல்லாம் டிசைனா செய்வோம். முடிஞ்சாச்சு. ஆனா அந்த ஓலைய பாருங்க, அதுல தெரிஞ்ச சிலுவைய பாருங்க. 1 வருஷம் தாண்டும், 2 வருஷம் தாண்டும், சிலவரையும் பாட்டி செஞ்சு தந்த சிலுவை, தாத்தா செஞ்சு தந்த சிலுவைன்ட்டு இன்னமும் வச்சிருக்கிறாங்க. இந்த கதையை ஏன் சொல்றீங்க? 1947 போட்ட ஸ்டார இன்னும் எங்க வீட்டுல என்ன செய்யல, கலத்தாம வச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்குது. நம்ம சரித்திரத்துக்குள்ள போலாம். என்ன சரித்திரத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம்? அந்த சரித்திரத்துக்குள்ள போக போகிறோம். இந்த உலகம் இப்படியாக இருக்கிறது, கிறிஸ்தவ உலகம் இப்படியாக இருக்கிறது. நீங்க கொஞ்சம் கவனமா இருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். நிறைவான குடும்பம், வளமான குடும்பம், ஆண்டவர் தேடும் குடும்பம். நிறைவான குடும்பம், வளமான குடும்பம், ஆண்டவர் தேடும் குடும்பம். அந்த குறைகளும் இல்லை, கஷ்டங்களும் இல்லை, கவலைகளும் கொஞ்சமும் இல்லை. அது நிறைவான குடும்பம், வளமான குடும்பம், ஆண்டவர் தேடும் குடும்பம். மதிப்புள்ள குடும்பம், மகிழ்வான குடும்பம், பக்தியுள்ள நல்ல குடும்பம். அந்த பாடுகளும் இல்லை, துன்பங்களும் இல்லை, வாசத்துக்கோ குறைவே இல்லை. மதிப்புள்ள குடும்பம், மகிழ்வான குடும்பம், பக்தியுள்ள நல்ல குடும்பம். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், இந்த குடும்பத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு மிக சூப்பரான குடும்பம். ஒரு ஐயா இப்படியாக ஒரு வீட்டுக்குள்ள போனாங்க. அந்த வீட்டுக்குள்ள 3ஆம் உலக போர் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இதுவும் பறந்துகிட்டு இருக்கிற வேலையில ஐயா வந்திருக்கிறத பார்த்துட்டு கணவன் என்ன நினைக்கிறார், அந்த சண்டையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். அவன இந்த எல்லா கோபத்தையும் மறந்துட்டு கணவன் மனைவியை பார்த்து சொல்றாரு, ரோஜா மாதிரி இருக்கிய, ஏன் இப்படி சண்டை போடுற அப்படின்னு. உடனே அந்த மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? ஊர்ல எத்தனையோ பூ இருக்கு, ஆனா அந்த ரோஜால தான் முள்ளு இருக்குன்னு சொல்லி என்ன செய்றீங்க, என்னைய ரோஜாட்டு சொல்றீங்க. நாயில முள்ளு மாதிரி உங்க குத்திக்கிட்டே இருக்கேன்னு மறுபடியும் இருக்க பார்த்துட்டு செய்யறாங்களா? இப்படி பல குடும்பத்துல சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த குடும்பம் அப்படி கிடையாது. எப்படி தெரியுமா? நிறைவான குடும்பம், வளமான குடும்பம், அந்த குறைகளும் இல்லை, அவர்களும் இல்லை, கஷ்டங்களும் ஒன்றுமே இல்லை. நிறைவான குடும்பம், வளமான குடும்பம், ஆண்டவர்
உண்டு. அந்த தேசம் கிழக்கு பகுதியில இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நம்ம திருமலையில கிழக்கு பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் பைபிள்ல கிழக்குங்கிற வார்த்தை எதுக்கு பயன்படுது? யாராவது சொல்ல முடியுமா? எந்த இடத்துல வருது? எதற்கு சொல்லப்படுகிறது? சொல்றவங்க கையை தூக்குங்க, எழுப்பி நிலுங்க, சட்டுன்னு சொல்லிடுங்க. கிழக்கே ஒரு என்னமா பழைய ஏற்பாடே மறந்துட்டீங்களா? ஐயா கிழக்கே சுடவழி பட்டயம். அதுக்கு முன்னாடி இல்லையா நதி ஒன்று பாயுதா? நதிதான் ஃபர்ஸ்ட் டைம் வருதா? சரி, நல்ல கை. அந்த நதி சொன்னாக்கா கொஞ்சம் வாரீங்களா? நல்ல கையை தட்டலாமா? கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு தேசம் தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற அந்த நபருடைய தேசம். கிழக்கு பகுதியிலே ஏதேன் தோட்டம் இருந்தது என்று ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் அந்த அம்மா சொன்ன மாதிரி கிழக்கிலிருந்து ஒரு நட்சத்திரம் என்ன செய்கிறது? உதிக்கிறது. அது யாருடைய நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது? இயேசுடைய நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கிழக்கு பகுதி வேதாகமத்தில் மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது. கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் அவருக்கு நீதியின் சூரியன் என்ற பெயரை என்ன செய்திருக்கின்றார்? வைத்திருக்கின்றார். இப்படியாக இருக்கும்போது இந்த கிழக்கு பகுதியில் இருந்துதான் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்ற அந்த நபர் காணப்படுகின்றார். கிழக்கத்திய பகுதிகளில் என்ற தேசத்திலே யோபு என்ற மனிதன் உண்டு. அவரும் தேவரால் சாட்சி பெற்றாரே. கிழக்கு பகுதியிலே யோபு என்ற மனிதன் உண்டு. அவரும் தேவரால் சாட்சி பெற்றாரே. நம்ம கணவன் கிட்ட இருந்து ஒரு நல்ல சாட்சி பெற முடியுதா? ஐயா, குழம்பு எத்தனை வருஷமா வச்சு தந்துட்டு இருக்கு. என்னைக்கு ஆச்சு இந்த குழம்பு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை நீ சொல்லுவீங்களா? ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு ஒரு நபர் வந்து சாப்பிட போயிருக்காரு. அவர் சாப்பிட போன உடனே அங்க சகர் என்ன பண்ணியிருக்கான்? ஐயா வந்திருக்காரு கவனி அப்படின்னு சொன்ன உடனே சகர் ஓடி வந்து தண்ணி வைக்கிறான். வச்சுட்டு அவர்கிட்ட பேசிட்டு போயிட்டான். அவன் தண்ணி வச்சுட்டு போன சில செகண்ட் அவன் என்ன செய்தான்? அந்த ஹோட்டலுக்குள்ள வந்து நம்ம வெளியே போயிட்டோம். முதலாளி கூப்பிடுறாரு, சங்கம் என்ன பண்ண? எனக்கு தண்ணி தானே வைக்க சொன்னேன், அவையா ஓடுறான் அப்படின்னு கேட்கிறாரு. இது சரி பார்த்தான். ஐயா நான் வேற எதையும் செய்யல, தண்ணியை தான் ஐயா வச்சேன். வச்சுட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்ன தெரியுமா? உங்க இங்க சாப்பிட்டா நீங்க வீட்டுல சாப்பிட்ட மாதிரியே இருக்கும், அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொன்னேன்.
அவன் ஓடியே போயிட்டான் ஐயா. அவனை அந்த முதலாளி சொன்னாரான், அவனே வீட்டு சாப்பாடை சாப்பிட முடியாம என்ன செய்யலாம், இங்க வாங்க நீ அந்த வீட்டை சாப்பிட்டு அவன் அனுப்பிட்டியை சொல்லி திருப்பி என்ன செய்யறாரா அனுப்புனாங்க. இப்படி பல பாராட்டுகளை பெறுவதற்காக ஒவ்வொருவரும் என்ன செய்து கொண்டிருக்கின்றனர், இயங்கிக் கொண்டிருக்கின்றனர். இந்த யோபுவோ தேவனாலே நற்சாட்சி பெறுகிறான். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை சாட்சி பெறுகிறான். யோபு என்றால் வெறுக்கப்படுபவர் அல்லது வதைக்கப்படுபவர் என்ற அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு ஒவ்வொரு பேருக்கு என்ன இருக்குங்க அர்த்தம், அப்படிதானே? நம்ம பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பேர் வைக்கணும், அப்படிதானே? முன்னாடி எல்லாம் பேர் வச்சு எப்படி இருப்பாங்க, யாக்கோபு, என் பேர் வந்து ஜேக்கப். ஜேக்கப் அப்படின்னா என் மனைவி அழகா ஆசையா பாசமா கூடுவா, எத்தனை அப்படின்னு செய்வா, அழகா கூடுவாங்க. சோ இப்படி நம்ம பைபிள் நேம் எல்லாம் வச்சுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு பைபிள் நேமும் கிடையாது, அது என்ன நேம்னு தெரியாது. சடார்னு ஒரு நேமு, படார்னு ஒரு நேமு. என்னன்னு கேட்டோம்னா, சியாங்கிறது என் தாத்தா பேரு, டாங்கிறது என் பாட்டி பேரு, இல்லுங்கிறது யாரு, அவ பாட்டி பேரு. அல்லேலூயா. இருக்கீங்களா? இங்க பாருங்க, இப்படியாக பெயர்கள் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது யோபு என்ற பெயருக்கு வெறுக்கப்படுபவர் அல்லது வதைக்கப்படுபவர் என்ற அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. இந்த யோபு எப்படி வாழ்ந்தான்? யோபு 1ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்தை எடுத்தவர்கள் யாராவது வாசிக்கலாம்? அந்த யோபு எப்படி இருந்தான்? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாய் இருந்தான். எபிரேயத்தில் அது யோபுனா போதும், நம்ம எப்படி எழுதுவோம், YOB அல்லது JOB என்று எழுதுவோம். ஆனால் அங்கே எபிரேயத்தில் IOB, ஐயோப் என்று நினைக்கப்பட்டிருக்கிறது, அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது கிமு 2000க்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவமாக இருக்கும் என்று இவருடைய சம்பவத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இவருக்கு நல்ல அடையாளம் இருந்துச்சுங்க, நல்ல மனுஷங்கிற பேர் இருந்துச்சுங்க. கிழக்கத்தி புத்திரரில் இவன் பெரியவனாய் இருந்தான். அங்கு வாழ்ந்த மக்கள் அனைவரிலும் தலை சிறந்தவனாய் இருந்தான். ஒரு முறை சிங்கப்பூருக்கு 3 பேர் போயிருந்தாங்க. அந்த சிங்கப்பூர்ல ஒரு ரோடு இருந்துச்சு. அந்த ரோட்டை கிராஸ் பண்ண போறாங்க. ரோட்டை குடு குடு குடுன்னு கிராஸ் பண்ணும்போது அங்கிருந்து ஒரு சத்தம், டேய் நில்லுங்கடா அப்படின்ட்டு இவனுங்களும் வண்டியை அந்த ஓடுறத நிறுத்திட்டு பார்க்கிறானுங்க. அந்த வண்டியில இருந்தா அந்த சத்தம் அவனுங்களை கூப்பிடுறாரு, ஏன்டா இப்படி போறீங்க, சாவதுக்கா போறீங்க? நாங்க உடனே அவர் கேட்கிறாரு, நீங்க தமிழ்நாட்டுல தான் வரீங்க அப்படின்னு. இவனுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. அவர் யாருன்னு தெரியாது, முன்ன பின்ன பார்த்தது இல்லை, அவரை பழைய கூட செய்யல. எப்படி ஐயா எங்களை பார்த்து தமிழ்நாடு சொன்னீங்க? போகக்கூடாத ரோட்ல போக நீ யாரா இருப்பா, தமிழ்நாட்டானே இருப்பான்னு சொல்லி வச்சுக்கிட்டாரா அவர் சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ளவங்க நிறைய பேரை பெற்றிருக்கிறபடி பல குறுக்கொழிவுகளை செய்வதற்கு நம்ம நல்ல பேர் செய்திருக்கோம், வச்சிருக்கிறோம். இப்படியாக இந்த யோபு தனக்கென வைத்திருந்த ஒரு அடையாளம் என்ன என்றால், அவன் நல்லவன் என்ற பெயரை வைத்திருந்தான், மூத்தவன் என்ற பெயரை வைத்திருந்தான், சிறப்பானவன் என்ற பெயரை வைத்திருந்தான். 7 குமாரர்கள், எத்தனை குமாரத்திகளுமா? 3 குமாரர்கள். இன்னைக்கு வீட்டுல எத்தனை பேர் வச்சு சமாளிக்க முடியல? எத்தனை பேருங்க? 1 2 வச்சு என்ன செய்ய முடியல, சமாளிக்க முடியல. அவரு ட்ரெஸ் எடுத்தாங்கன்னா எத்தனை பேருக்கு எடுக்கணும்? 10 பேருக்கு ஒரே மாதிரி எடுக்கணும். அது ஒருத்தருக்கு கலர் மாறிச்சுனாலும் வீட்டுல என்ன விடும், பயங்கர போர் நடக்கும், உள்நாட்டு போர் நடக்கும். இப்படியாக இருக்கும்போது அங்க பாருங்க, அவன் எல்லாத்தையும் சமாளிச்சு 10 பிள்ளைகளையும் மிக நேர்த்தியாக வளர்க்கிறான். அந்த பிள்ளைங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? அழகா அந்த குமாரத்திகள் கஷ்டப்பட கூடாது என்று சொல்லி அவனவன் நாளில் ஆளுக்கு ஒரு நேரம் விருந்துனா ரொம்ப சந்தோஷம் தானே. என்ன அந்த விருந்துல என்னென்ன வகையான சாப்பாடு உண்டோ எல்லா சாப்பாடும் இருக்கும்.
இன்னைக்கு நம்ம ஊர்லயும் கூட ஒரு விருந்து ஃபேமஸ் ஆகுது. என்ன விஞ்ஞான உறவுனாலே கடைசியால கிழமை நம்ம ஊருக்கு இருக்குமே, கடைசியால கிழமை நம்ம ஊருக்கு இருக்குமே. ஜனவரி மாதம் மாதம் ஜனவரி மாதம் மாதம் கடைசியால கிழமை நம்ம ஊருக்கு இருக்குமே, கடைசியால கிழமை நம்ம ஊருக்கு இருக்குமே. சிறுவர்களும் பெரியவரும் சிறுவர்களும் பெரியவரும் இணைந்து கொண்டாய் தோழியே நடந்து மசனார் இணைந்து கொண்டாய் தோழியே நடந்து மசனார். ஜனவரி மாதம் அது செம்மொழி மாதம், ஜனவரி மாதம் அது செம்மொழி மாதம். கடைசியாக கிழமை நமக்கு 100 ஜோகாய் இருக்குமே, கடைசியாக கிழமை நமக்கு 100 ஜோகாய் இருக்குமே. பெங்களூர் அபுதாபி அமெரிக்கா ஊரிலிருந்து வருவாங்க. எவ்வளவு கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுக்கிறார். நாட்டையோ வாங்கிட்டு அமெரிக்கா செல்கிறார். ஜனவரி மாதம் அது பொங்கல் மாதம், ஜனவரி மாதம் அது பொங்கல் மாதம். கடைசியாக கிழமை இருக்குமே, கடைசியாக கிழமை ஜனவரி கடைசி வியாழக்கிழமை விஞ்ஞானம் அது கோலாகலமா இருக்கும். அதே மாதிரி ஜனவரி கடைசி சனிக்கிழமை கிறிஸ்டியானாயிலும் கோலாகலமா இருக்கும். IPL மேட்ச் பார்த்துருப்பீங்க, அதுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஊர்ல ஒரு ஷெட்யூல் வரும். என்னைக்கு எந்த ஊர்ல அசனம் எதை வேணாலும் விட்டு விடுவோம், கல்யாண சாப்பாடை கூட விட்டு விடுவோம், இந்த ஆசன சாப்பாடை விடவே மாட்டோம். எந்த ஊருனாலும் இந்த கையில கட்டப்பொய், இந்த கையில சாம்பார் வாளி. சாம்பார் ஊத்துறதுக்கு தான் என்ன செய்வாங்க, வாளி வாங்குவாங்க. ஆனா நம்ம ஊர் சைடுல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு வாளி இருக்கும். எதுக்கு? ஆசன குழம்பு வாங்குறதுக்கு. இந்த ஆசன குழம்பு எங்க போகும்? கோயில்பட்டிக்கு போகும், கோயம்புத்தூருக்கு போகும், கொடைக்கானல் கூட போகும். ஒரு நாள் சாப்பிடுவோம், 2 நாள் சாப்பிடுவோம், 10 நாள் வச்சு வச்சு சாப்பிடுவோம். இதே மாதிரி இந்த யோபு அவங்க இப்படி எல்லாம் வாங்கி வச்சு வச்சு சாப்பிட மாட்டாங்க. அவங்க வீட்டுல ஒரு விருந்து நடக்கும். அந்த விருந்துல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. இப்படி அவங்கள் குடும்பம் மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக, அமைதியான ஒரு குடும்பமாக, செழிப்பான ஒரு குடும்பமாக இருந்து வந்தது. இப்படி இருந்த வாழ்ந்து வந்த அவர்களுடைய வாழ்க்கையில தான் ஒரு நாள் சாத்தான் அவன் இடைபடுகின்றான். யோபுக்கு வருகின்ற நற்பெயரை பார்க்கின்றான், யோபுக்கு வருகின்ற எல்லா விதமான சூழல்களையும் பார்க்கின்றான். இவைகளை பார்க்கின்ற இந்த சாத்தான் அவன் டைரக்டா யார்கிட்ட மோதல? யோபு கிட்ட மோதல. சாத்தான் எப்பவும் நம்ம கிட்ட நினைச்ச முடியாது, டைரக்டா மோத முடியாது. அவன் மோதுறதுக்கு அனுமதி வாங்குறதுக்கு எங்க போறான்? தேவனுடைய சன்னிதானத்துக்கு போறான். கயிறு இழுக்கை போட்டி நடக்குது,
தேவனுக்கும் சாத்தானுக்குமே அந்த கையிலாக யோபு இருக்கிறார். இதில் வெற்றிதனை பெறுவது யாரு? கையிலுக்கு போட்டி நடக்குது. தேவனுக்கும் சாத்தானுக்குமே அந்த கையிலாக யோபு இருக்கிறார். இதில் வெற்றிதனை பெறுவது யாரு? சன்னிதானத்தில் தேவபுத்திர வந்து நின்ற சாத்தான நடுவே அனுமதி பெற்றார். கையிலுக்கு போட்டி நடந்தது. தேவனுக்கும் சாத்தானுக்குமே அந்த கையிலாக இருக்கிறார். இதில் வெற்றிதனை பெறுவது யாரு? உருக்குலைக்கிற சாத்தானும் உயிர்ப்பிக்கிற தேவனும், the distracting devil and the life giving God. இதுதான் இன்று நாம் பார்க்கிற இந்த சரித்திரத்துக்கான கருத்தலைப்பு. இந்த சாத்தான் எப்படிப்பட்ட பேரெல்லாம் வச்சிருக்கான் தெரியுமா? அவனுக்கு சத்து என்று ஒரு பேர் இருக்கு, மனுஷ கொலைவாளர் என்று ஒரு பேர் இருக்கு, தந்திரமானவன் என்று ஒரு பேர் இருக்கு, முள்ளான் என்று ஒரு பேரும் இருக்குது. இதெல்லாம் தெரியாம நம்ம சாத்தானுக்கு கை கொடுக்கிறோம், இயேசுவுக்கு பாய் பாய் சொல்லுறோம். அப்படி இல்லாம இயேசுவுக்கு கை கொடுத்தால் உங்க வாழ்க்கை வளமாயிருக்கும். இந்த யோபுடைய வாழ்க்கையிலே சாத்தான் அனுமதி பெற்ற பின் சில காரியங்கள் நடந்தது. ஆனால் எந்த காரியங்கள் நடந்தாலும் இந்த யோபு என்ன செய்யல, அவரு மாற்றத்தை அவர் பெறவே இல்லைங்க. ரொம்ப அவர் உறுதியானாரு, ரொம்ப ஸ்ட்ராங் ஆனாரு, ரொம்ப ஹாப்பி ஆனாரு. யாரு இந்த யோபு? அவருடைய வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோபு 1 வசனம் 21. இன்னைக்கு வாழ்க்கையில கஷ்டமும் வரும், நஷ்டமும் வரும். எல்லாமே வாழ்க்கையில எப்படி வருவாங்க? வாழ்க்கை என்பது அதுல 2 பகுதி உண்டு, இரவு உண்டு, பகல் உண்டு. இங்க 10 மணிக்கு மேல பஜனை நடத்தினா நீங்க உட்கார்ந்து இருப்பீங்களா? ஐயா 2 மணி நேரம் கொடுத்துருக்கிறாங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடத்தினா நீங்க இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? ஐயா நைட் ஆயிடுச்சு, நாங்க நினைச்சு வீட்டுக்கு போகணும், தூங்க வேண்டாமா, நீ பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க அப்படின்னு நினைச்சுவீங்க, சொல்லுவீங்க. அதே மாதிரிதான் வாழ்க்கையில என்ன உண்டு? ஒரு கஷ்டமும் உண்டு, நஷ்டமும் உண்டு. இதை யோபு புரிந்து கொள்ளுகிறார், யோபு ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் அவருக்கு வந்த இழப்புகள் கொஞ்ச நஞ்ச இழப்பு கிடையாதுங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த கஷ்டத்தை நம்ம பார்க்கின்றோம், நஷ்டத்தையும் பார்க்கின்றோம். ஒரு மாதம், அந்த ஒரு மாதத்துல இந்த கஷ்டமும் நஷ்டமும் எப்படி வருதுங்கிறத பாவுச்சத்திரம் ஜெபராஜ் ஐயா ஒரு பாடல் மூலமாக அழகாக விளக்குவாங்க. அந்த பாடலை இப்பொழுது நாம கேட்க இருக்கின்றோம். ஆட்டந்தா என்னதுங்க? ஆட்டம் பாட்டுத்தான், 1ஆம் தேதி சம்பளம் தான், ஆட்டந்தான் நடதான், யாருகிட்டையும் பேசுறது இல்லதான். அத்தந்தான் பாட்டுத்தான், 1ஆம் தேதி சம்பளம், மொத்தந்தான் நடதான், யாரும் இல்லதான். காலங்கள் கழிந்திருக்க போகணும், அட்டுக்கறி கோழிக்கறி எல்லாமே இருக்கணும். 3ஆம் தேதி வாங்கி கோழி வீடு வாங்கி வைக்கணும். 4ஆம்
வந்துடும். 8ஆம் தேதி எட்டுக்குள்ள மேட்ச் வந்துடும். 10ஆம் தேதி வந்தால் தண்ணி கொண்டு வந்துடும். பக்கம் பக்கமாக நாம் சுரத்தி சுரத்தி இருக்கணும். எல்லாத்தையும் ஊட்டணும். அஞ்சு மட்டும் ஏதாவது இருக்காது பார்க்கணும். எல்லாமே 5ஆம் தேதிக்கு முன்னாக அத்துக்கறி கோழிக்கறி எல்லாமே இருக்கணும். 25ஆம் தேதியில இருந்த பணம் முடிஞ்சது. 31ஆம் தேதி ஒரு மூலையில இருக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன நாளுங்க? அட்டன்னா 1ஆம் தேதி ஒரு மாசத்துல சம்பளம் வந்தோடனே கை நிறைய நாம் செலவு பண்ணுவோம். அந்த மாசம் முடிஞ்சு போனா செத்த கோழி மாதிரி அலையும். யோபுடைய வாழ்க்கையிலே அவர் மிக சிறப்பாக, மிக மகிழ்வாக, மிக வளமாக வாழ்ந்து வந்தார். ஆனால் நாட்கள் வந்தது. அந்த நாட்களிலே என்ன நடந்தது என்றால், துன்பங்கள் தொல்லைகள் வந்தது. துன்பங்கள் தொல்லைகள் வந்தது. எதிர்பாராத இழப்புகள் நேரிட்டதே.
பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு நிற்கிறான். அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. ரொம்ப வெயில வெயிட் பண்ணிக்கிட்டே நிற்கிறான். அந்த பாதையில ஒரு பஸ் வந்துச்சுங்க. பாக்குறான், இதை விட்டா நீ அடுத்த பஸ் எப்போ வரும்னு சொல்லி அந்த பஸ்ல பார்க்க பயங்கர கூட்டம். அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில பஸ்ல ஏறணுமா, வேற வழி கிடையாது. 1 hour பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம். ஒரு பஸ்ஸுமே வரல. இதை விட்டா வேற பஸ்ஸே இருக்காது. அதுக்கு ஏறி தான் பாருங்க, ஏறி அந்த பஸ்ல அழகா உள்ள போறான். ஒருத்தன் கத்துறான், ஏன் என் கால ஏறி போறீங்களா அப்படின்ட்டு. இன்னொருத்தன் கத்துறான், என் இடுப்புல நீ இடுக்கிறீங்களா அப்படின்ட்டு. எப்படியோ ஒரு இடத்தை பிடிச்சு என்ன செய்தான், நின்னுட்டான். பஸ் மூவ் ஆகுது. அந்த பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வரும்போது ஆளே இல்லாம அவன் போக வேண்டிய ஊருக்கு ஒரு பஸ் உள்ள வருகிறது. எப்படி இருக்கு அவன் உள்ளத்துல? இப்படிதான் இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு பணத்தை எடுக்கிறது கியூல நின்று இருக்காங்க. அங்க 3 கவுண்டர் உண்டுங்க. ஒரு கவுண்டர்ல ஆள் இல்ல, 2 கவுண்டர் இருக்கு. இவன் கவுண்டர் பார்க்கலாம், ஒரு 50 பேர் நின்றுப்பாங்க. அப்படி மெதுவா ஆம நகர்ந்த மாதிரி நகருது. இன்னொரு கவுண்டர் பார்க்கலாம், அது முயல் வேகத்துல நிற்கிறது போகுது. இவன் பார்க்கலாம், இந்த கவுண்டர்ல என்ன நம்ம இன்னைக்கு உள்ள நினைக்க முடியாது, பணத்தை எடுத்துக்க முடியாதுன்னு. இவன் அப்படியே அந்த பக்கம் ஜம்ப் ஆகலாம். அங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. சீக்கிரத்துல நம்ம என்ன செய்யலாம், பணத்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறான். இவங்க 45வது நாளா இருந்தான். இப்ப அங்க 4வது நாளா இருக்கிறான். இவன் அங்க 2வது ஆளா மாறுறதுக்குள்ள இங்க 75 ஆட்கள் சேர்ந்துட்டாங்க. இவன் ஃபர்ஸ்ட் ஆளா அங்க போறான். அவர் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு சொல்லிட்டு போறாரு. எப்படி இருக்காங்க உள்ளத்துல? இப்படிதான் நீங்க வாழ்க்கையில நம்ம நினைப்போம் வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தா போயிடும். ஆனா அது என்ன செய்யாது, அவ்வளவு ஸ்மூத்தா போகாது. சவால்களை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, சமாளிக்க வேண்டியிருக்கு. இந்த யோபு 7000 ஒட்டகங்கள், அப்புறம் 3000 கழுதைகள், ஏர்மாடுகள் எல்லாவற்றையும் அவன் வைத்திருந்தான் பாருங்க. ஆனால் அவன் வைத்திருந்த முதலாவது எருதுகள் அவனை விட்டு சென்றது. ஒரு ஆண் ஓடி வாங்கினான், யோபு யோபு யோபு. கேட்கான், என்னாச்சு, என்ன செய்தி? சபையில் வந்தாங்க. உங்களுடைய எல்லா எருதுகளையும் அங்கிருந்த வேலையாட்கள், கழுதைகள் எல்லாத்தையும் வெட்டி போட்டு போயிட்டாங்க. கேள்வி கேட்கலாம், யார் இந்த சபையர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சபையர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே நெடிய ஆட்களாக இருந்தார்கள், பலவான்களாக இருந்தார்கள், பக்தகர்களாக இருந்தார்கள். அவங்களாம் வந்து வெட்டி போட்டு போயிட்டாங்க. யோபுக்கு ஒரே ஷாக். என்னடா இது, நம்ம ஆசையா பாசமா வளர்த்த இவைகளெல்லாம் போய்விட்டதா? வேதனையோடு அவர் இருக்கும்போது மறுபடியும் அங்க இன்னொருத்தன் ஓடிவானா, யோபு 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 என்னாச்சு? சந்தோஷமா இந்த குடும்பம் நல்லா இருந்துச்சு, ஏன் என்னாச்சு, ஏன் இந்த சத்தம்? அவன் சொல்றான், உங்க ஆடுகள் அழகா புல்ல மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு, எங்கெங்க பச்சை பச்சையா இருந்துச்சு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, வேலையாட்கள் கரெக்டா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. வானத்திலிருந்து ஒரு அக்கினி வந்துச்சு, ஒருத்தனும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நான் ஒருத்தன் எப்படியோ தப்பிச்சு இந்த செய்தி உங்கள்கிட்ட சொல்லி ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். யோபுடைய உள்ளம் நொறுங்கியது, அது ஒளிஞ்சு விடவில்லை. 3வது ஒரு சத்தம் கேட்கிறது, யோபு யோபு யோபு. என்ன இப்ப என்ன ஆச்சு, இப்ப என்ன நடந்தது? அங்கே பார்க்கின்றான், அழகா இருந்துச்ச ஒட்டகங்கள், 3000 ஒட்டகங்கள் வச்சிருந்தீங்க. அந்த 3000 ஒட்டகங்களையும் கல்தையர் 3 பக்கமா வந்து அதன் மேல விழுந்து எங்களை எல்லாம் தள்ளி போட்டுட்டு அதை ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள். யோபு 1ஆம் அதிகாரத்தில் யோபுடைய வாழ்க்கையில் அவன் இழப்புகளை சந்திக்கின்றான், பல இழப்புகள். அடுத்ததாக ஒரு சத்தம் கேட்கிறது, என்ன என்ன ஆச்சு? உங்க குமாரனும்
குமாரத்திகளும் அழகாக இருந்து சாப்பிடுவாங்களே, வகை வகையா சமைச்சு சாப்பிடுவாங்களே. அவங்க வீட்டுல பிரச்சனை வந்துடுச்சு, எல்லாரும் மறித்து போயின. யோபுவுக்கு ஒரே கஷ்டம். அவன் மிகுந்த வேதனையோடு, மிகுந்த புலம் அழுகையோடு அவன் பார்க்கின்றான், யோசித்து பார்க்கின்றான். என் தேவன் என்னை நன்றாக தானே கவனித்து வந்தார், நானும் அவருக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொன்றையும் நன்றாக தானே செய்தேன். இந்த விருந்துகள் எல்லாம் நடக்கும் போது என் பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க என்று அதிகாலையிலேயே எழும்பி சர்வாங்க தகன வழியெல்லாம் நான் செலுத்துறேன். இந்த மனிதர் மிகுந்த வேதனையோடு அவர் யோபு அவர் காணப்படுகின்றான். அப்பொழுதுதான் அவர் வார்த்தை சொல்லுகின்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவருடைய இழப்புகளின் மத்தியிலே தேவனுக்கு யோபு நன்றி செலுத்துகின்றார். அடுத்ததாக யோபுடைய வாழ்க்கையிலே இன்னும் சாத்தான் அவரை விட்டுவிடவில்லை. யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? ஒரு நபர் இந்த உலகத்துல எந்த பயணத்து மணி நம்பிக்கை இல்லை. அவன் பஸ்ல போகணும்னு நினைக்கிறான், பஸ் ஆக்சிடென்ட் செய்தி கேள்விப்படுறான். ட்ரெயின்ல போகணும்னு யோசிக்கிறான், ட்ரெயின் ஊருக்கு ஒரு செய்தியே கேள்விப்படுறான். இதெல்லாம் பார்த்தா நம்ம இனி பஸ்ஸையும் எடுக்கக்கூடாது, ட்ரெயினையும் எடுக்கக்கூடாது, ஃப்ளைட்ல தான் போகணும்னு நினைச்சுதான் ஒரு முடிவு எடுக்கிறான். முடிவு எடுத்துட்டு டிக்கெட் வாங்குறான், அழகான ஒரு டிக்கெட் எடுக்கிறான். விண்டோ சீட் தான் வேணும்னு சொல்லிட்டு விண்டோ பக்கத்துல அவன் சீட்டை வாங்கிட்டான். அவன் பிளைட்ல பறக்கிற நாள் வந்துச்சு. அங்க ஏர் ஹோஸ்டஸ் அழகா நின்று வெல்கம் பண்ணாங்க. அவருக்கு ஒரே சந்தோஷம், போறதெல்லாம் மரியாதை, கேட்காமையே தண்ணி கிடைக்குது, கேட்காமையே டீ கிடைக்குது, எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு உள்ள போய் உட்கார்றான். உள்ள போய் உட்கார்ந்தான். பிளைட்டுடைய கதவு அடைக்கப்பட்டது. அடைக்கப்பட்ட உடனே வெல்கம் என்று அழகா சொன்ன அந்த ஏர் ஹோஸ்டஸ் அங்க வராங்க. வந்துட்டு அவங்க சொல்றாங்க, அவங்க பேசுறாங்க, எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. நம்முடைய பிளைட்ல திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, என்னடா இது பிளைட்ல பிரச்சனை வந்துருச்சுனா, இப்ப உடனடியா பிளைட்ல வந்துருக்கேன் பறக்கலாம் நினைக்கிறேன். பஸ்ல போனா பிரச்சனை, ரயில்ல போனா பிரச்சனை, அதுக்கு நான் பிளைட்லயே வர்றேன். இப்போ பிளைட்ல பிரச்சனையா? உடனே அந்த சகோதரி சொல்றாங்க, இல்ல 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 இல்ல, நீங்க பதறாதீங்க, பிளைட்ல பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே ஒரு ஏர் பேக் இருக்கும். அந்த ஏர் பேக் எடுத்துட்டு நீங்க என்ன செய்யலாம், அழகா என்ன செய்யலாம், பறந்துலாம் சொல்றாங்க. இவருக்கு ஒண்ணும் ஓடல. அவர் புறப்பட்ட இடத்துல இருந்து அவர் இறங்கிற இடம் வரைக்கும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டே இறங்கினாரு. எத்தனையான தேவஜனமே, எங்க போனாலும் நீ தப்பிக்கிறது என்ன கிடையாது, வழி கிடையாது. எல்லா இடங்களிலும் என்ன இருக்கிறது, பிரச்சனைகளும் பாடுகளும் போராட்டங்களும் இருக்கிறது. நீங்க பாப்பீங்க, என்னடா வந்ததுல இருந்து உயிர் தெழுந்த நாள் எதுமா, ஈஸ்டர் பண்டிகை நாள் எதுமா, ஒரே பிரச்சனை பாடு கவலை இப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க. ஐயாட்ட சொல்லி இவன் என்ன செய்யக்கூடாது, நீங்க அடுத்த வருஷம் உள்ளேயே விடக்கூடாது, நீங்க மனசுல யோசிக்கலாம். ஆனா நடந்தது இவருடைய சரித்திரத்தில் அதுதான் நடந்துச்சு. இவர் இழப்புகளின் மத்தியிலே தேவனுக்கு நன்றி செலுத்தினார். இரண்டாவது நடந்தது என்ன தெரியுமா? நீங்கள் வாசித்தது போல உத்தமன் சன்மார்க்கன் யோபுவின் வாழ்க்கையில் சோதனை உள்ளங்கால் முதல் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் நிறைந்திருந்ததே. உத்தமன் சன்மார்க்கன் யோபுவின் சோதனை உச்சந்தலை மட்டும்
மனைவியோ தேவனை துசிக்க தூவினாள். நன்மை பெற்றார் தீமை பெற வேண்டும் என்று மனைவியோ தேவனை துசிக்க தூவினார். நன்மை பெற்றார் தீமை பெற வேண்டும் என்று உரைத்தார். இதென்ன சோதனை உள்ளத்தில் வேதனை பலங்கள் கேள்விகள் தோன்றிட்டாரே. இன்றும் உத்தம தேவனிடத்தில் உறுதியாய் நின்றிட்டாரே. மனைவி சொல்றாங்க, உன் உயிரை விட்டும் இதுக்கு மேலே உனக்கு பிரச்சனை உன்னால் தாங்கிட முடியுமா? ஒரு மேனேஜர் அவருடைய பர்ஸ்ல எப்பவும் மனைவி போட்டோ வச்சிருந்தாராம். அடிக்கடி திறப்பாரு, அதை பார்ப்பாரு, மூடி வைப்பாரு. பக்கத்துல அவருடைய நண்பர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னங்க திடீர்னு பாத்தீங்க உங்க பர்ஸை திறக்கிறீங்க, அதை பார்த்துட்டு அப்படியே மனசுல ஒரு நிம்மதி படுறீங்க, ரொம்ப உங்க முகம் அப்படியே பிரைட் ஆயிடுது, அப்படியே அந்த பர்ஸுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே இவர் அப்படியே திறந்து காமிக்கிறாரு. இங்க பாருங்க, எவ்வளவு சிரிச்சாப்புல என் மனைவி இருக்கா, எவ்வளவு அழகா இருக்கா. என் வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் முகத்தை பார்த்தா எனக்கு நினைச்சிடும், அந்த பிரச்சனை செய்யும். அப்படியா? அப்பதான் சொன்னாங்க, இதை விட பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை இந்த உலகத்துல இருக்குன்னு நினைச்சிருவேன். யோசிச்சுவேன், வர பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். இங்கே யோபுவின் மனைவி அவரிடத்தில் சொல்லுகின்றார், தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு விட வேண்டும் சொல்லி. ஆனால் யோபுவோ அவன் இன்னும் உறுதியாக இருக்கின்றான். தேவன் கையிலே நன்மை பெற்றலாம், தீமையை பெற வேண்டாமோ என்று நிற்கின்றான். இழப்புகள் வருது, சரீரத்துல பலவீனங்கள் வருது. இவ்வளவுதான் பிரச்சனையா? இல்லைங்க, வர்றாங்க. எத்தனை பேர்? 3 நண்பர்கள் அவர்கள் யோபுவை சந்திக்க வருகிறார்கள். யோபுக்கு எப்படியாவது ஆலோசனை கொடுக்கணும்னு வர்றாங்க. யோபு எப்படியாவது ஆறுதல் படுத்திக்கணும் என்று வருகிறார்கள். இந்த நண்பர்கள் ஏதோமியர் என்று அங்கே திருமறையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே ஊஸ் தேசத்தில் இவரும் ஏதோமியராக இருக்கலாம் என்கின்ற ஒரு வழக்க சொல் அங்கே காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனையை தாண்டி நம்ம இன்னொரு பிரச்சனைக்கு போறோம். அந்த பிரச்சனையை தாண்டினா இன்னொரு பிரச்சனை நமக்காக செய்து காத்திருக்குது. எல்லா பிரச்சனைகளின் தேவ பலத்தோடு நாம் ஜெயித்திட வேண்டும். எலி பாசும் சொல்லிடவே ஒருவரோடொருவர் யோசனை பண்ணி அன்பிற்கு வந்தவரே.
கரையிலே அவரு கட்டி வந்து பசுத்தோட்டான் சூரியத்தில் தானோடு சொல்லிட ஒருவர் யோசனை சந்திக்க வந்தனே ஒருவர் சந்திக்க வந்தனே. மதுரையில இருந்து தூத்துக்குடிக்கு ஒரு பஸ் போச்சு. அப்ப அந்த பஸ் டிரைவர் அழகா அந்த ஸ்டீரிங்க திருப்பி அழகா ஓட்டினாரு. முன்னாடி ஒரு வயசான ஐயா அவர் திருப்புற அழகா அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்தார். எவ்வளவு அழகா திருப்புறாரு, எவ்வளவு அருமையா திருப்புறாரு இப்படின்னு சொல்லி அவரை உள்ளத்துல பாராட்டிக்கிட்டே வரார். பந்தல்குடி வந்துச்சு. எல்லாமே இறங்குங்க, வண்டி 10 நிமிஷம் பிரேக்கு. நீங்க டீ குடிக்கணும்னா டீ குடிக்கலாம், நீங்க காப்பி சாப்பிடலாம் சாப்பிடலாம், நீங்க எங்கேயும் போகலாம். ஆனா நான் 10 நிமிஷத்துல வண்டி எடுத்துருவேன் இப்படி சொல்லிட்டு அந்த டிரைவர் இறங்கி போறாரு. போயிட்டு அந்த டிரைவர் வந்து சரி 10 நிமிஷம் ஆச்சு, யாரெல்லாம் டீ குடிச்சிட்டீங்க வண்டியில ஏறுங்கிறாரு. எல்லாரும் ஏறிட்டாங்க, எல்லாரும் ஏறியாச்சு, வண்டி எடுக்கும்னு சொல்லிட்டு இவர் வண்டியில ஏறி பார்க்கிறாரு. அந்த ஸ்டீரிங்க காணுங்க. இவரும் அங்க தேடுறாரு, முன்னாடி பார்க்கிறாரு, பின்னாடி பார்க்கிறாரு, ஸ்டீரிங்க காணுங்க. கண்டக்டர் இந்த ஸ்டீரிங் எங்க? நான் அந்த களத்துல நான் ஒண்ணுமே பண்ணல, பார்க்கவே இல்லை, நீர் தானே அங்கேயும் திருப்பி அதை ஓட்டிட்டு வந்தீங்க. கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் சண்டை நடக்குது. அப்பதான் அந்த ஐயா சொல்றாரு, ஐயா நான் தான் அதை கலத்தி வச்சேன், நீங்க மதுரையில இருந்து பந்தல்குடி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கலத்த முயற்சி பண்ணீங்க, ஒரு உதவி செய்யலாம்ட்டு அதை கலத்தி வச்சு. இப்படிதான் இன்னைக்கு பல பேரு உதவி செய்யறோம் நினைச்சுக்கிட்டு நினைச்சிருக்காங்க, ஓட்டுறத செஞ்சிருக்காங்க. ஒரு 4 பேரு 4 வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு பழமொழி, 4 பேரு 4 வார்த்தை. ஒரு முறை இந்த கழுதை இருக்கு பார்த்திருக்கீங்களா? ஒரு கழுதையில ஒரு அப்பாவும் பையனும் போயிட்டு இருந்தாங்க. ஒரு கழுதை, ஒரு அப்பா, ஒரு பையன். அப்போ 3 பேர் அப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாங்க, ஏப்பா மண்டையில கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? கழுதை இருக்கு, அந்த கழுதையில 2 பேரும் ஏறி வயசாச்சு, இந்த இவ்வளவு வெயில நீ போய் நடந்து போறியே, ஏறி உட்கார்ந்து போனா உங்களுக்கு கொஞ்சம் சுகமா இருக்கும்லன்னு சொல்லி சொன்ன உடனே இந்த அப்பாவும் பையனும் நல்ல யோசனைன்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. ஏறி உட்கார்ந்துட்டாங்க, கழுதையில போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தர் பார்க்காரு, எப்பா கொஞ்சமாச்சும் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? ஒரு கழுதையில இப்படி வயசான 7 கழுதை வயசாச்சு, நீரும் இப்படி உன் பையனை தூக்கி வச்சா அந்த கழுதை என்ன ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் பாக்குறாங்க. இவர் அப்படியே இறங்கிட்டாரு, இவர் பையனை மாத்திரம் வைக்கிறார். அப்படியே போறாங்க. கொஞ்ச நேரத்துல மறுபடியும் ஒருத்தன் வரான். எப்ப சின்ன பையன், உனக்கு ஓடுற கள்ள தின்னாலும் கரைஞ்சிட வயசு, உங்க அப்பா எவ்வளவு வயசான ஆளு, அவரை உட்கார வச்சா உனக்கு என்ன, காலுக்கு என்னதான் ஆகும்போது, உடனே என்ன சுழுக்கா பிடிச்சிட போது. இந்த பையன் உடனே கழுதை இருந்து போய்கிறான். அவங்க அப்பா கழுதையில ஏறாரு. அப்படியே போறாங்க. கொஞ்ச தூரம் ஆச்சு, மறுபடியும் இன்னொருத்தன் வரான். வயசான ஆளு, நீர் சின்ன பையனை அப்படி நடக்க விட்டுட்டு நீர் இப்படி முழுமாறு கிடைக்க இருந்துட்டு ஏறி உட்கார்ந்துருக்குன்னு சொன்ன உடனே அவங்க ஒண்ணுமே செய்ய முடியல. மறுபடியும் கழுதையை விட்டுட்டு 3 பேர் நடந்து போனாங்க. இப்படிதான் இங்க 3 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தன் பேரு எலிப்பாஸ், இன்னொருத்தன் பேரு சோப்பார், இன்னொருத்தன் பேரு பில்தார். இவர்கள் என்ன செய்தார்கள், என்ன பேசினார்கள், சில மணித்துளிகள் கழித்து நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.